ஹலோ மக்களே, உங்களை அனைவரையும் வருக வருக என்ன வரவேற்பது உங்கள் டிஜிடி. இனி நம்ம இதோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MP5 சேனல் தான் பண்ண போகிறோம். என்னடா அதிகமாக புது கண்டென்ட்லாம் போடுறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி MP5 சேனல் தான், சரிப்பா A94 சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதிகமாக புதுசாக கண்டென்ட் போடுறியே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான். கண்டென்ட் வேறு எங்கேருந்தா கிடைக்கல, அதனால் ஓசியில் சுடாமல் ஏசியில் தூக்கின்னு வந்துட்டேன் கண்டென்ட்டை. அதே மாதிரி இந்த கண்டென்ட் தான் நிறைய பேர் போடுறது, அதனால் இதுக்கு வந்து காப்பி ரைட்டு வராதா, அந்த ஒரே ஒரு காரணத்தினால பார்த்தீங்களா எப்படியோ வெற்றிகரமாக 2 வியூ எடுத்துட்டேன். அது ஒரே ஒரு காரணத்தினால நான் வந்து திருப்பி இந்த கண்டென்ட்டே போட போகிறேன். A94 ஒன்லி சேலஞ்ச் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். A94 கன்று வர வரைக்கும் ஆடு 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 என்ற ஆட்டத்தை ஆட வேண்டியதுதான். ஓடு 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 என்று ஓடிக்கொண்டே இருப்பேன். கடைசி வரைக்கும் நான் கன்று இல்லாமல் சுடுவேன் என்பதை சரி கன்று இல்லாமல் தான் சாவேன். அப்பாடா ஃபஸ்ட் ரவுண்டே கொடுத்துறானேப்பா. A94 ஒன்லி சேலஞ்ச் தான் கைஸ் பண்ண போகிறோம். வெற்றிகரமாக நம்மளே ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே A94 யோசிக்காமல் கருணா இருந்தாப்பா வச்சுக்கப்பா வாரி குத்துறானே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்குள்ளே. என்னால் நீங்கள் மடமடன்னு பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, அது என்னன்னு தெரியல, திடீர்னு எங்கேருந்து ஒரு எனர்ஜி வந்துச்சு. காரணம் என்னவென்றால் எனக்கு தெரியாது, அதனால் எனக்கு கேட்கக்கூடாது. இப்படியே ரொம்ப நாள் என்ன நான் AFK வாணி என் கொத்து வெளியே போட்ட ஐயோ ராஸ்கல் அப்படின்றனோ. எங்கே நம்ம தான் கன்று யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் டீம் மேட்சை ரிவைவ் பண்ணலாம். அதாவது என் கூட வந்துக்கிறான்னு பார்த்தியா 4 பேருமே ரேண்டமான ரேண்டி பிளேயர்ஸ். ஐயோ பிராந்தி வர வெட்டிக்கிறானு. சரி நம்மளை வாந்தி வர அடிக்கிறாங்க அந்த பாரதேசி பையன். கீழே குச்சிரு. ஓடுறா 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 ஓடு. ஒன்றா பண்ண ஒரு மூலையில் போயிட்டு இதை போட்டுக்கணும். இந்த மாதிரி சேலஞ்சுக்கெலாம் கிளாக் கேரக்டர் தான் தூயணும். இல்லைன்னா நம்ம பேசாமல் போய் இறங்கிடுவோமா. ஃபஸ்ட் ரவுண்டு தானே, ஃபஸ்ட் ரவுண்டு எக்ஸ்கியூஸ் இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நம்மகிட்ட எதுவுமே பெருசாக கன்று இருக்காது. ஒரே ஒரு காரணத்தினால ஐயே சாம்பாரியா கன் எடுக்காமல் கையில் குத்திருந்தா டப்பான்னு ஒன்று நஷ்டாங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா போச்சு. என்ன சவுண்டே கேட்க மாட்டேது. ஒரு சவுண்டே வைக்கலையா. அவ்வளோதான், நம்ம A94 கடத்தை விட்டது. இனிமேல்ட்டு எல்லாருக்கும் அடி பொழி தான். கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கிறேன், ரொம்ப சவுண்டு கேட்குது. இப்போ பாரு சும்மா எல்லாரையும் அப்படியே மண்டையை தட்டி 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 தலையை திருப்பி அனுப்பி விட்றேன் பாருவேன் எல்லாருக்கும். இவன் நாடா இவனுக்கு மட்டும் எப்படி MP5 காசு கிடச்சிது. அப்படிதான் நம்ம A94 கண்டு ஒன்று தான் சேலஞ்ச் பண்ண போகிறோம். MP5 நடக்க போகிறதில்ல, அதனால் அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்படியோ பேசி 3 நிமிஷம் வெளியே ஓட்டாச்சுப்பாப்பா. ஐயோ யோ 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 ரொம்ப கஷ்டமாப்பா, ரொம்ப கஷ்டமாப்பா. எப்படி இருந்தாலும் அவரை மேலே ஏறிக்கிறேன். எழுத்த வளமாக ஒன்று தான் குறைஞ்சிக்கிட்டு அதுக்கு பண்ண அவசியம் இல்லை தான். இருந்தாலும் நான் போட்டுக்கிறேன். இது கரெக்டாக கண்டென்ட் எடுக்கும் போது அந்த அட்வைஸ் எல்லாம் வந்து தொலை பண்ணுது. ஐயோ யாரா நீ பார்ட்டிசிப்பேட் திடீர்னு வர. ஆஹா சரியான இட்டு போடு தம்பி. வாழ்க வளமுடன்ப்பா, வாழ்க வளமுடன். வந்து அண்ணனுக்கு 2 மெடிக்கெட் கொடுத்துட்டு போயிட்டு நல்லா இருப்பப்பா நீ. டாய் எவனை மேலே வரக்கூடாது. கீழே தான் வரான், கீழே வரேன். அவனை சுற்றின்னு போய் அடிப்பாங்க, சுற்றின்னு. அவ்வளோதான் அப்பாடா. சப்பா ஒரு செகண்டில் என்ன முடிச்சிடுவான்னு நினச்சேன்டா. எப்பா சாமி பயன்ட்டாங்க. அவன் வேறு MP5 வச்சுடுங்கிறா. பேன் ஆயிடுச்சு ஒரு செகண்டில். அச்சு ஆயிடுத்திருந்தானா என் தலையிலலாம் செத்துட்ருக்கோம். எங்கே பார்த்தமே இங்கே வா இல்லை வச்சுக்கோ. ஏன்னா நான் இன்னைக்கு வரை ஏன் அது பேர் என்னது, பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் டூயிங் ஒன்லி இங்கிலீஷ் வேறு பட்டு வர மாட்டேங்குது. சரி விடுங்க.
பிகாஸ் ஐ எம் டூயிங் ஒன்லி A94 சேலஞ்சு, அதனால் எனக்கு இந்த நாலேஜ்லாம் தேவையில்லை. நீயே வச்சுக்கோ. நீ அதை வச்சு பார்லேஜி வாங்கி சாப்பிட்டுக்கோ. பார்லேஜி புகழ் பெருக, புகழ் பெற்று வாழ்க. மாட்டில்லா எட்டை தட்டியிருக்கான் மேடி. இனிமேறாந்தாண்டா நானே இங்கே நிற்கிறேன். நாக்கு போய் சரியான அடி. வேறு கிளியர் பண்ணுகிற தம்பி, என்னப்பா பண்ணுகிற? ஐயோ எங்கே டேய், எத்தனோண்டு ஸ்பீடு எத்தனை வந்து விடுவேன் பரதேசி பயல. நல்ல வேலை தெரிச்சேன். சொன்னியா வச்சுக்கிறாங்க அந்த பாவி பையன். நான் பாட்டுன்னு ஏறி வச்சுனுக்கிறேன். சொன்னியா வச்சுன்னு தெரியாமல். சோனியா 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 சொக்க வைக்கும் சோனியா காதல் நீ எந்த வகை கூறு. ஸ்டாண்டா டே நல்ல டேமேஜ்ரா. வந்தீங்கன்னா அடிக்கிறான்டா. போச்சு என் பேச்சு. A94 போச்சு. ஒரு அடி வச்சா செத்து போகிறான்டா. அதுக்கு நீங்கள் 1/2 கிலோமீட்டர்லேருந்து அடின்னு ஆச்சு. அந்த இதை கிளிக்காம விட மாட்டீங்க போலையாடா குளோவால் வைத்த காரணங்களா. வந்துருந்தா எனக்கு என்னோட லூட்டாவது கிடச்சிருக்குண்டா. போடாமல் என்றீங்களா? சரி அண்ணன் எனக்கு ஒரு வெஸ்ட் வாங்கி கொடு. கோவப்பட மாட்டேன். டேய் வெஸ்ட் வாங்கி கொடுறா. டேய் வெஸ்ட் வாங்கி கொடுறா. டேய் தம்பி வெஸ்ட் வாங்கி கொடு. நீ பண்ணதுக்கு நீ படித்ததே இப்போ 2 பேரும் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா இந்த மேட்ச்சு தோற்று பிடிக்குங்கோ. நாசமாக பிடிக்குங்கோ. இது சாப்பிட்டா. டேய் நான் நாக்கு வச்சா பறிக்கும். கருநாக்கு எலுமிச்சப்பழம் புளிக்கும். நான் கருநாக்கு நான் வாய் வச்சா பழிக்கும். அப்புறம் உங்கள் மூஞ்சி எல்லாம் சுழிக்கும். ஐயோ தேவையில்லாமல் கிரனேடு வேலை எடுத்துட்டேன் கைஸ். நான் கிரனேடு யூஸே பண்ணக்கூடாது. எடுத்துட்டேன். நல்ல க்ளோவர் நல்ல க்ளோவர். நான் சும்மா போட்டு விட்றேன். பண்ண மாட்டாதீங்கடா. பின்னாடி வந்தானா பிரச்சனை, முன்னாடி வந்தானா ஆச்சுனா அவனுக்கு. சீச்சி வேற லெவல்பா. எப்படி இருந்தாலும் ஒரு 3 மேட்ச் போடுவோம். எந்த மேட்ச்சில் வந்து வருதுன்னு பார்த்துக்கலாம். இதில் ஜெயிச்சிட்டோன்னா அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறம் 2 விற்றுட்டு இங்கே 1 வாங்கிட்டு அந்த முடிச்சு அவ்வளோ ஆகிட்டு. ஐயோ ஒரு பேர் குட்டி கூட இல்லையா தம்பி? எவனாவது கிரனேட் ஒன்று நேற்றுக்கோங்க. நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஒன்லி A94 சேலஞ்சு பண்ணிக்கிறேன். ஆஹா என்னடா அவன் அப்படியே நிற்கிறான். டேய் தம்பி அவனை டொமைன் எழுத்துன்னு போயிடுறேன்டா. என்னடா நீ அப்படியே நிற்கிற? என்னடா அவனத்தான். சரி நான் அடிக்கிறேன்டா. நூறுறேன் நீ. போடுற மாட்டேன் மட்டும் போடுறேன். அவ்வளோதான்டா. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். 8 நிமிஷம் தான் போயிது. இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. உங்களோட இந்த விரைப்பது உங்கள் டிஜிடி. இதோட அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். இன்னும் ஒரு மேட்ச் போடலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன A94 சேனல் தான் பண்ணுறோம். திரும்பி A94 வருதான்னு பார்ப்போம். வரலன்னா நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? வந்துச்சுன்னா உங்களுக்கு, இல்லைனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கர்ணா தான் கேட்கணும். சரி ஓகே, உங்கள் லக்குக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி இன்னும் ஒன்று வீடியோ போட்டுருவோம். இந்த அப்படியே இந்த கண்டென்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறோம். தோத்தாலும் பிரச்சனை, ஜெயிச்சாலும் பிரச்சனை. நம்ம தோக்கத்தையும் போடும், ஜெயிக்கத்தையும் போடும். ஏன்னா நம்ம தான் ட்ரிப் ஏபஸ் தமிழ். அது ஒன்றும் அவ்வளோ பேர் யாரெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட் நான் பேசுறதுக்கு என்ன பேசுறதுன்னு கண்டென்ட் தெரியாமல் இருப்பேன். இப்போ வந்து வளர பேசினேன். என்னாச்சு எனக்கே தெரியல. டேய் அட பாவினா டே, எங்கேயோ போட்டேன்டா.
தூக்கி எங்கேயோ போட்டேன்டா டே. ஐயோ டே எனக்கு சும்மாவே ஃபோனு ஸ்டக் ஆகும். இதில் இந்த பைத்தியக்காரன் வேறு. டேய் இவ்வளோ நேரம் அவன் நடிக்கும் போது என்னடா கீச்சிருந்தேன் உக்காந்து வேடிக்கை பார்த்துருந்தான். ஒரு அப்படியே நான் அப்பயாச்சும் தான் செத்துட்ருப்பான்டா. அழகாக என்ன ரிவைவ் பண்ணுறேன்டா பாரதேசி பயலே, பைத்தியக்கார பயலே. உன்னால் தான்டா இப்போ நான் செத்து கிடக்கிறேன். இதோ இந்த டப்பா மண்டையா பேர் நல்லா டப்பா மண்டையை வச்சுன்னு வந்துட்டு பெரிய ப்ரோ பிளேயர் நினப்பு இவர். ஜாஸ் பேண்ட்டு மிகுமி ஃபுசுக்கிற பண்டில் அந்த டப்பா மண்டை வச்சா ப்ரோ பிளேயர். இப்போ ஒரு தலையே ஒன்று தட்டினாலும் சிரிப்பாயிரும். வெஸ்டாம் பேர் சொல்லி வாங்க முடியல. அவனுக்கு மட்டும் எப்படி 4 புல்லட் வந்தது? என்னடா நடக்குதுங்க? ஓ பின்னாடி இந்த கஷ்டானா இவன். ஐயோ வாய் பழிச்சுத்தோ. டேய் சும்மா ஒரு பேச்சுக்கு அடிக்க மாட்டீங்கன்னு சொன்னானடா. சி சும்மா ஒரு பேச்சுக்கு தோற்றுருவீங்கன்னு சொன்னடா. ஒரிஜினலாகவே தோற்றுறீங்க. கருணாக்கு ஒரிஜினலாகவே படிச்சிச்சோ. சரி வேலையை போடுவோம், நம்ம பார்ப்போம். A95 சேனல் பண்ணுவோம். இப்போ பாரு அப்படியே அச்ச ஐடியில் எல்லாருக்கும் மண்டைங்களா பறக்க போகுது பாரு. ஹெல்மெட்டு கட்டை பறகுது, ஹெல்மெட் தெரியுது. சி ஐயோ கட்டை பறகுதே எரிக்குதே. இப்போ பாருங்கள் அடிக்கிற அடியில் சும்மா அப்படியே ஹெல்மெட்லாம் வெஸ்டி சக்கி டாடாராக கீழே போகுது பாருங்கள். யாருன்றா டேய்? நான் தூய நகர செய்யத்தை தட்டி எழுப்பி பார்க்குறியா? எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? தமிழ்நாடு ப்ரோ பிளேயர்ரா டேய். ஏடா தமிழ்நாட்டுக்கு தாண்டா ப்ரோ பிளேயர்னால இந்தியாவுக்கு ஏய் சி ஆக்கு நினச்சா நான். யோ அப்படிக்கா போயா வரையா இந்த சைட்லேருந்து ஏதாச்சா செத்துருவேன் நான். நீ வேறு லூஸ் மாதிரி பண்ணுகிறையா? நான் ஏன் ஊருக்கு முன்னாடியே சொன்னான். எனக்கு ஒரு சம்மந்தம் நினைச்சவனே உள்ள போய் உட்கார போகிறப்பா நான். எப்பா என் இதை யாரும் வரக்கூடாது, என்னிடம் வந்தால் வகுந்து விடுவேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. கொஞ்ச நேரம் பேரே கூப்பிட்டுட்டு வாங்க. ஒன் vs 3 சுச்சுவேஷன். அடிக்கிறான் பைத்தியக்கார பையன். ஐயோ ஒரு ஹெச்பியில் விட்றானே. எழுத்து கூட இல்லை. எப்பயும் பாரு ஒரு மூலையில் முட்டி நான் உட்காந்து நினைக்கிறேன். ஏய் எழுத்துதே நீ வேறு அசால்ட்டாக கோங்கோன்றான். ஐயா சாம்பர். அதுதான் எப்படின்னா எனக்கு தர்றேன். சரி பார்த்துக்கலாம் வாங்க. டேய் இப்போயே நான் சொல்லிடுறேன், நான் வெறும் A94 சேலஞ்சு தான் பண்ணுறேன். நீங்கள் தான்டா ஆடணும் பைத்தியக்காரனுங்களா. தாங்க நான் வேணால் கவர் வேணால் தரேன்ப்பா. நீங்கள் தவறு பண்ணாமல் அடுங்கப்பா. இப்போ ஸ்னைப்பர் எடுத்துச்சு உட்காந்து. ஸ்னைப்பரில் சவுண்டு கேட்காம இருந்தாராவது பரவாயில்ல. டேய் அது எப்பட்றா இவன் உன் கண்ணுக்கு தரா? அங்கே இருக்கிற செது போச்சு பேர். ஏய் கிட்டவா, நானும் வர முடியாது. வேணா கிட்டவா. வந்துட்டோம். போயிட்டு வாங்க டாட்டா ஸ்டாண்டா. போயிட்டு வாங்க டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டானே பாரதேசிங்க. என்னத்தான் சொல்லு. நான் என்ன செது போச்சு பனவாடு பறிப்போயுந்தி. அவனை மட்டும் அதுக்கு ஒரு பட்டியாக விட்டு போகிறானு என்னாச்சும் தோத்திடுவானு அதே பேர். சி நான் கூட ரெக்கார்டை ஸ்டாப் கொடுத்துருவேன்னு பயந்துட்டேன். டே என்னை யாராவது மேலே ஏற்றி விடுங்கடா தம்பிங்களா. நம்ம மட்டும்தாங்க இங்கே A94 சேலஞ்சு பண்ணுறோம். அதே பேர் சொல்லிடுறேன். ஏன்னா கூட இருக்கிற நான் 3 பேர் வந்து ரேண்டமாக வந்த ரேண்டி பிளேயர்ஸ். ரேண்டமாக வந்த ரேண்டி அங்கிள் இவனுங்களாம்.
அதனால் இவனை எங்களை கணக்கில் சேர்த்துக்காதீங்க. நான் வேறு ஏதாவது கன் யூஸ் பண்ணுறேனான்றது தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட பண்ணுறது வந்து அவனே 94 யூஸ் பண்ணிருக்கலாம். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட பண்ணல, சோலோவாக வந்துடுறோம். ஏன்னா ஒருத்தன் பரதேசியம் ஆன்லைனில் இல்லை, ஒரு தற்கொலையே ஆன்லைனில் இல்லை. அந்த ஒரு காரணத்தினால என்னால் சேலஞ்சு பண்ண முடியல. ஓகேங்களா? இந்த பேர் தப்பன்னு ஓடியாது பேர் அந்த சித்தான் போகிறான். நான் பண்ணான் டிகா போயிட்டு டேய் ஏன்டா டேய் நாயே, உனக்கு அடிக்கிறது வேறு இடமே கிடையாதா? நோ இங்கே தகுறானா? நோ கஷ்டப்பட்டு உனக்கு பேக்கப்லாம் கொடுத்தேன், என்ன ரிவைவ் பண்ண மாட்டியாண்ணா? நோ கிரனேட் அடிக்கிறான் பாருண்ணா. நோ கிரனேட் போடியாண்ணா பைத்தகார நாயே, செத்து போச்சு பேர். சரி ஓகே ஆயிஷ், இதோட இந்த வீடியோ உங்களை முடித்துக்கொள்வதென உங்கள் டிஜிடி. இதோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான ஆன்லைன் வச்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஓகே பை கைஸ்.